இன்றைக்கி தேர்ஸ்டே என் செல்லக்குட்டி என் பையனோட பர்த்டே. சாருக்கு இப்போ 3 வயசு ஆக போகுது. நேற்றே முடிவு பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு. டெய்லி பக்கத்து வீட்டு காலிங் பில் அடித்தா கூட எழுந்திரிச்சிருவார். ஆனால் இன்றைக்கி எந்திரிக்க அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சாரை ஒரு வழியாக எழுப்பி குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ்க்கு மஞ்சள்லாம் வச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அழகாக ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டோம். அது என்னமோ தெரில, பர்த்டே அன்றைக்கி தான் குழந்தைங்க ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க. என் பொண்ணும் அப்படி தான். பர்த்டே அன்றைக்கி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாள், ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். அது மாதிரி என் பையனும் அன்றைக்கி பார்த்து ரொம்பவே கிராங்கியாக கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தான். அப்புறம் எப்படியோ சரி பண்ணிட்டோம். துபாயில் இப்போ செம்ம வெயில், 45 டிகிரி மேலே இருக்குது. காருக்குள்ளே இருக்கவே முடியல, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. எவ்வளோ ஏசி வச்சாலுமே பத்தவே இல்லை. இப்போடா கோயில் போய் ரீச் ஆகும் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். ரீச் ஆன உடனே செம்ம தண்ணி தாகம், நல்ல தண்ணி கொடுத்தாங்க. நல்லா வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வேப்ப மரத்தடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் உள்ளே சாமி கும்பிடவே போனோம். இப்போ தேராவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் டெம்பிள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிவன் டெம்பிள், சாய்பாபா டெம்பிள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஷாப்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. கூகுளில் டைமிங் போட்டிருக்காங்க. அந்த டைமிங் படி போனோன்னா நம்ம கரெக்டாக போயிட்டு டெம்பிளை தரிசனம் பண்ணலாம். அப்புறம் ஒரு வழியாக இதை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு சிலிக்கான் வயசஸில் இருக்க சிலிக்கான் சென்ட்ரல், இந்த மால்குள்ளே இருக்க பார்பிக்யூ நேஷனுக்கு தான் போனோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாலுக்கு போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த மால். பார்பிக்யூ நேஷன், மேக்ஸ், அப்புறம் ஜாய் அலுகாஸ், நிறையா ஷாப்ஸ் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பார்பிக்யூ நேஷன்லேயும் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்கள் செல்லக்குட்டி, எங்கள் பர்த்டே பாய் ஸ்ரீஜேக்கு சூப்பராக ஒரு கேக் வெட்டினாங்க. என் பையன் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ரொம்ப நல்லா இருந்தது, கேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. செம்மையாக சாப்பாடும் சூப்பராக இருந்தது. அன்றைக்கி டேவே செம்ம ஜாலியாகிடுச்சு. அப்புறம் அந்த மால்லே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனவுடனே செம்ம டயர்டு. சார் போன உடனே செம்மையாக தூங்கிட்டார். அவ்வளோதாங்க, அந்த நாள் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியாக போச்சு. தேங்க்யூ.